ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு சாவுகட்டுப்பாளையம் பக்கத்தில் அடிப்பெருமாள் திருக்கோயில் அப்படின்னு சொல்லி இருக்குது. எதனால் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் கடைசியாக சொல்கிறேன். இது வந்து தத்தனூர் கிராமம், ஆனைக்கல் பாளையம் அப்படின்னு சொல்லி திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. போன உடனே வந்து ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கனாவே தெரியும். அதுக்கப்புறம் சங்கு சக்கரம், அப்புறம் கருடாழ்வாரும் இருப்பாருங்க. இந்த சைடு தூணில் ஆஞ்சநேயர், அப்புறம் ஃப்ரண்ட்டு சைடில் கருடாழ்வார் வந்து இருப்பாருங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலில் வந்து ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி மாதம் சிறப்பாக பூஜைகள் வந்து கொண்டாடுவாங்க. புரட்டாசி மாதம் 5 வாரமும் விரதம் இருந்து வந்து இந்த சாமிக்கு அபிஷேகம், அலங்காரம் அந்த மாதிரிலாம் செஞ்சு விரதத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையாக கடைப்பிடித்து விரதம் விடுவாங்க. ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருக்கும். கோயிலில் உள்ளே போனீங்க அப்படின்னா கோபுரம் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. சும்மா 2 பாறைகளோட நடுவில் வந்து இடுக்கில் தான் சாமி இருக்கும். ஒரு உருவம் வந்து இருக்காதுங்க. அந்த சும்மா அந்த செப்பு சிலை வச்சு தான் கொண்டாடுறாங்க, சாமி கும்பிட்றாங்க. அப்புறம் சங்கு சக்கரம் அதெல்லாம் வந்து வச்சுருக்கோம். அப்போ இந்த சைடில் வந்து கன்னிமார் சாமி இருந்துச்சு, பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். வந்து சாமி கும்பிட வந்திருந்தோம் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே ஃபுல்லாகவே பிரகாரம் சுற்றி வர வழியில் எந்த கோபுரமும் இல்லை. பார்த்தீங்களா பாதம் எப்படி இருக்குன்னு. இதனால தான் அடிப்பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அவரோட காலடி வந்து சாமியோட காலடி பதிச்சதுனால அது அடிப்பெருமாள் கோயில் வந்துச்சு. உங்களுக்கு பாறை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் தேவர்கள்லாம் வருவாங்கள்ல, பெரிய பெரிய கால் அச்சா இருக்கும். அந்த பாறைகள் மேலே அந்த 2 கால் அப்படியே நின்னது அப்படியே தெரியும். பார்த்தாவே வந்து பிரம்மாண்டமாக இருக்குங்க, ஆச்சரியமாகவும் இருக்கும். ஒவ்வொரு பாதமும் பதிச்சது அவ்வளோ பெருசு வந்து வியூ உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சுற்றிலும் இந்த மாதிரி பாறை தான் இருக்கும். கோபுரம் கட்டுறதுக்கு சாமி உத்தரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறைகளுக்கு நடுவில் வந்து உற்சவர் மூர்த்தி மட்டும் வச்சு சாமி கும்பிட்றாங்க. புரட்டாசி மாதம் செம்ம கூட்டமாக இருக்கும் இந்த கோயிலில். சிறப்பு ஆராதனை, அபிஷேகம் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. 3வது வாரம் சனிக்கிழமை அபிஷேகம் பண்ணி விரதம் முடிக்கிறவங்களும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 5வது வாரம் அந்த மாதிரி இருக்கும். எவ்ரி வாரமும் அன்னதானத்தோட சிறப்பாக இங்கே பூஜைகள்லாம் நடைபெறுங்க. பெருமாள் கோயிலில் வேல் இருந்ததை நான் இங்கே தான் பார்க்குறேன். வேல் வந்து முன்னாடி வச்சுருப்பாங்க பாருங்கள். கன்னிமார் சுவாமி இங்கே தான் வந்து ஒரு குட்டி கிருஷ்ணர் இருப்பார். அதுக்கப்புறம் பெருமாள் உற்சவர் சிலை இருக்கும். சாமி கும்பிட்டுட்டு துளசி தீர்த்தம் வாங்கிட்டு ஜடாரி வச்சுட்டு வெளியே வந்தோம். இன்றைக்கி கோயிலில் பிரசாதமாக எங்களுக்கு லெமன் ரைஸ், பொங்கல், அவல் எல்லாம் கொடுத்தாங்க. இது ஃபுல்லாகவே கூட்டமாக இருக்கும். ஃபங்க்ஷன் டைமில் புரட்டாசி மாதம் பெரிய பெரிய ஆலமரம் இருக்கும். இங்கே வந்து அன்னதானம் கூடும். எவ்ரி சனிக்கிழமை புரட்டாசி மாதம் வந்தீங்க அப்படின்னா அத்தனை பேருக்கும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அன்னதானம் கொடுத்துட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.